Hi, hello, welcome to our channel. In the video, நம்ம பார்க்க போறது matrices and determinants உள்ள row echelon form யூஸ் பண்ணி rank find out பண்றது பார்க்க போறோம். Find the rank of the matrix 1 1 1 3 2 minus 1 3 4 5 minus 1 7 11 by reducing it to a row echelon form. கொடுத்திருக்க matrix A ன்னு எடுத்துக்கோம். let A equal to 1 1 1 3 2 minus 1 3 4 5 minus 1 7 11. So இதில rank find out பண்றோம். அப்போ இத row echelon form. row echelon formங்கிறது என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்களே அந்த first column 1 2 5 ன்னு இருக்கு இல்லையா அந்த 1 2 5ங்கிறது 1 0 0 இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு அப்புறம் லாஸ்ட் ரோவை முடிஞ்ச வரைக்கும் 0 ஆக்க ட்ரை பண்றோம். அதுதான் row echelon form. So இதுக்கு some elementary transformation யூஸ் பண்ணுவோம். So அப்ப elementary transformation அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ரோவை நமக்கு தேவையான ரோவை ஆட் பண்ணிக்கலாம் இல்ல சப் பண்ணிக்கலாம் இல்ல ஏதாவது நம்பரால மல்டிப்ளை பண்ணி கூட ரெண்டு ரோவை ஆடிங் சப்ட்ராக்டிங்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும். அது 1 இருக்கு. அதனால அதில் சேஞ்சஸ்ல அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது செகண்ட் ரோல இந்த 2வை 0 ஆக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணா 0 ஆகும்? ஃபர்ஸ்ட் ரோல 1 இருக்கு இல்லையா அந்த 1-ஐ 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபுல்லா இந்த ரோ ஃபுல்லாவுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே 1 2 is 2 1 2 is 2 1 2 is 2 3 2s are 6 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரோவையும் சப் பண்ணிக்கும். R1ஐயும் R2வையும் சப் பண்றோம். அதை எங்க போடுறோம்னா R2ல போடுறோம். ஸோ அதனால R2 tends to ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்றதுனால 2R1 minus R2. அப்போ 2 minus 2ங்கும் போது 0 2 minus of minus 1ங்கும் போது 2 plus 1 மாறும் 3 2 minus 3 minus 1 6 minus 4 2. ஸோ இப்போ நம்ம எதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா R2ல சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த 2ன்னு இருக்க பிளேஸில் 0ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்ட் ரோவில் 5ன்னு இருக்கு. அந்த 5ஐயும் நம்ம என்னவா மாற்றணும்னா 0வா மாற்றணும். ஸோ அப்போ 0வா மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவோடய கம்பேர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோவில் இப்போ நமக்கு இங்கே 5 மைனஸ் 5ன்னு இருந்தால் 0 ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ண போகிறோம்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சேஞ்சஸ் எதில்? ரோ 3ல. அப்போ R3 tends to 5R1 minus R3. இப்போ இங்கே 5ஆல மல்டிப்ளை பண்ணா 1 5 is 5 1 5 is 5 1 5 is 5 3 5s are 15. இப்போ சப் பண்ணுங்க 5 minus 5 0 5 minus of minus 1 6 5 minus 7 minus 2 15 minus 11 4. ஸோ இப்போ ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிருச்சு 1 0 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் ரோல இருக்க நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்க ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னங்க 6. இப்போ இந்த 6 0 ஆக்கணும். 6 எப்போ 0 ஆகும்? 6 minus 6ன்னு இருக்கும்போது தான் 0 ஆகும். ஸோ அப்போ R2வையும் R3ஐயும் கம்பேர் பண்ணுவோம். R2ல 3ன்னு இருக்கு. 3ஐ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போ R2 என்ன பண்ண போறோம்? 2ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 2 0 3 2s are 6 இங்க minus 2 2 2s are 4. சப் பண்ணலாமா? 0 minus 0 0. எதை சப் பண்றோம்? R2வையும் R3ஐயும். அடுத்தது 6 minus 6 0 minus of minus 2ங்கும்போது minus 2 minus 2 minus of minus 2. அப்போ minus 2 plus 2ங்கும்போது 0 ஆயிடும். 2 minus 4 சாரி 4 minus 4 0 ஆயிடும். ஸோ அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லா 0 ஆயிட்டு அகைன் இந்த டேர்ம் 0 ஆக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இது 0 ஆக்க ட்ரை பண்ணும்போது 0 எலிமெண்ட்ல என்னவா மாறும்னா நான் 0 எலிமெண்ட்டா மாறும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை ரோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. செகண்ட் ரோல நான் 0 எலிமெண்ட் இருக்கு. தேர்ட் ரோ ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டு. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 ரோ இருக்கிறதுனால ரேங்க் வந்து 2ன்னு சொல்லுவோம். தேங்க்யூ. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். Find the rank of the matrix 3 minus 8 5 2 2 minus 5 1 4 minus 1 2 3 minus 2 by reducing it to a row echelon form. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். A equal to 3 minus 8 5 2 2 minus 1 1 4 minus 1 2 3 minus 2. ஸோ அப்போ இதில் என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்? 1 0 0 ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ 1 0 0னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 1ன்னு வரணும் இல்லையா? பட் இங்கே
3ன்னு இருக்கு. ஸோ அப்போ ரோவை கம்பேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ கம்பேர் பண்ணுங்க. 3 2 3ல 2 போயிடுச்சுன்னா 1ன்னு கிடைக்குமா? ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ரோ தட் இஸ் R1 டென்ஸ் டு R1 மைனஸ் R2ன்னு போட போகிறோம். அப்போ 3 மைனஸ் 2 1 மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 போது ப்ளஸ் 5ன்னு மாறும். அப்போ மைனஸ் 3 5 மைனஸ் 1 4 2 மைனஸ் 4ங்கும்போது மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 1ன்னு மாற்றியாச்சு. ஸோ ரோ எக்லான் வாங்கும்போது 1 0 0 ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதில் 1 கொண்டு வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் ரோவை 0 ஆக்குறோம். இப்போ செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், அதை ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன இருந்தாக்க நமக்கு இங்கே 0 ஆகும். 2 மைனஸ் 2னா 0 ஆகும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 2 is 2. இங்கே 3 2s are minus 6 4 2s are 8 2 2s are 4. ஸோ அப்போ மைனஸ் 4. இப்போ சப் பண்ணலாமா, 2 மைனஸ் 2 0 மைனஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 போது ப்ளஸ் 5ன்னு மாறும். மைனஸ் 1 8 மைனஸ் 1 போது 7 மைனஸ் 4 மைனஸ் 4 அப்போ மைனஸ் 8. அப்போ செகண்ட் ரோவில் இந்த எலமெண்ட் 0 ஆயிட்டு. செகண்ட் ரோவில் இந்த எலமெண்ட் 0 ஆயிட்டு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் ரோவில் 0 ஆக்கணும். ஸோ அப்போ அகெயின் ஃபர்ஸ்ட் ரோவோடைய கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. லாஸ்ட் ரோவில் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் 0 ஆகும், 1 மைனஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணி R3ல போட போகிறோம். ஸோ அப்போ R3 டென்ஸ் டு R1 ப்ளஸ் R3 ஆட் பண்ணு. 1 மைனஸ் 1 0 மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1 4 ப்ளஸ் 3 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2ங்கும்போது மைனஸ் 4ன்னு கிடைக்கும். இங்கே 7. ஓகேவா? ஸோ அப்போ 1 இங்கே வந்து 1 மைனஸ் 1 0 ஆகிடுது. இங்கே மைனஸ் 3 ப்ளஸ் 2ங்கும்போது மைனஸ் 1, இங்கே 4 ப்ளஸ் 3ங்கும்போது 7, இங்கே மைனஸ் 2 மைனஸ் 2ங்கும்போது இங்கே மைனஸ் 4ன்னு ஆகிடுது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா 1 0 0 ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆக்க ட்ரை பண்ணுறோம். எப்போ 0 ஆகும், அதுக்கு மொதல் ரோவை செக் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1. அப்போ இது ரெண்டுத்தையும் சப் பண்ணால் இங்கே 0 ஆகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம், R3 டென்ஸ் டு R2 மைனஸ் R3 0 மைனஸ் 0 0 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கும்போது ப்ளஸ் 1 0 7 மைனஸ் 7 0 மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4ங்கும்போது மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 1 இங்கே 1 0 0 ஃபார்மேட் வந்துச்சு. அடுத்த எலமெண்ட் 0, அதுக்கு அடுத்த எலமெண்ட் 0, லாஸ்ட்டில் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அந்த நம்பரை 0 ஆக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்க 0 எலமெண்ட்லாம் என்னவா மாறிடும்னா நான் 0 எலமெண்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ ரிசல்ட்டை இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங்கே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை ரோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ரோவில் நான் 0 எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோலையும் நான் 0 எலமெண்ட் இருக்குது, தேர்ட் ரோலையும் ஒரு நான் 0 எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3. தேங்க்யூ.